இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சி எக்ஸாமை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ. இது வந்து பார்ட் 2. பார்ட் 1ல் நம்ம வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன, அது எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த எக்ஸாமுக்கு கீழே என்னென்னலாம் போஸ்டிங்ஸ் இருக்குது, அந்த எக்ஸாமுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கையில் வச்சுக்கணும், அந்த எக்ஸாமோட டைம்லைன் என்ன, இப்படிங்கிறமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த பார்ட் 2 வீடியோவில் நாம் வந்து எக்ஸாமோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிலபஸ் அண்ட் ஆல்சோ மஸ்ட் ரீட் புக்ஸ். இந்த வீடியோவில் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒன்லி, அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ்களில் மெயின்ஸ் எக்ஸாமோட டீட்டெயில்டு சிலபஸ் ரிவ்யூ பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ எப்படி நடக்கிறதுங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எக்ஸாமில் நம்மளுக்கு தெரியும், இது சொல்லப்படுறது என்னென்னா உலகத்தின் இந்தியாவின் ரொம்ப ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஏன் இதை வந்து அப்படி டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக டஃபஸ்ட் எக்ஸாம் கிடையாது. நீங்கள் ப்ரிப்ரேஷன் நீங்கள் வந்து இந்த சென்ஸ் தட் த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு, நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகவோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாவோ இல்லை ஒரு ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸராகவோ நீங்கள் எடுத்துக்கிற அந்த உங்கள் ஷோல்டர்ஸில் நீங்கள் எடுத்துக்க போகிற அந்த பொறுப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாம் வந்து டஃபஸ்ட் எக்ஸாம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பொறுப்பை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க, இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க. இந்தியாவுக்குள்ளே மக்களுக்கு மிகப்பெரிய ரொம்ப அத்தியாவசியமான சேவைகளை நீங்கள் செய்கிறதுக்கு உங்களோட தலைமையில் அந்த சேவைகளே வந்து மக்களை போய் சென்றடையும். ஸோ அப்படிப்பட்ட பொறுப்புள்ள ஒரு பதவியில் நீங்கள் போய் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுதியான ஒரு எக்ஸாமாக தான் இது இருக்கணும். ஸோ அதனால் இது வந்து ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம், அவ்வளோதான். மற்றபடிக்கு இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டஃபஸ்ட்னஸ் விலகிட்டு உங்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாக, ரொம்ப சந்தோஷமாக, ஒரு திருப்திகரமாக இந்த எக்ஸாமை நீங்கள் அணுகுவீங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் வெற்றி பெற்றாலும் அல்லது வெற்றி பெறாமல் போயிட்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோ ஒரு கவலையோ எதுவுமே வராது. பிகாஸ் இந்த எக்ஸாம் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் கொடுக்கும். இந்த எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனே உங்களுக்கு அந்த மேஜிக்னஸை கொடுக்கும். நீங்கள் ஒரு ஞானி போல், ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் இல்லை, ஒரு ஞானி போல் வாழ்க்கையில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ அல்லது உங்களோட ஜாப் லைஃப்லேயோ ஒர்க் லைஃப்லேயோ எது மாதிரியான தடங்கள் வந்தாலும் அதை ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க. அதுக்கான தெளிவை இந்த ப்ரிப்ரேஷன் ஃபார் திஸ் எக்ஸாம் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, நவ் லெட்ஸ் டைவ் இன்டு திஸ் பிளான் ஆஃப் திஸ் எக்ஸாம். ஸோ இந்த பிளான் ஆஃப் திஸ் எக்ஸாம்னு பார்க்குறப்ப இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு 3 ஸ்டேஜஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி. இது வந்து 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ ஸ்டேஜ் 1 வந்து ப்ரிலிம்ஸு, ஸ்டேஜ் 2 வந்து மெயின்ஸ் எக்ஸாம் விச் இஸ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் டைப், அப்புறம் வந்து இன்டர்வியூ ஆர் பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிற வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப். இங்கே பார்க்குற மாதிரி யூ ஹேவ் டு சூஸ். ஒரு 4 சாய்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 சாய்ஸில் நீங்கள் ஷேட் பண்ணணும். நம்ம +1 +2ல் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஷேட் பண்ணுவோம்ல, அதே ஷேட் பண்ணுறது தான். கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து யூ ஹேவ் டு ஷேட் தி ரைட் சாய்ஸ். இதில் இந்த எக்ஸாம் இந்த 3 எக்ஸாமும் மொத்தமாக நடந்து முடிகிறதுக்கு இட் டேக்ஸ் 1 year டைம், 1 year டியூரேஷன். இதுவுமே ஒரு காரணம் அந்த எக்ஸாம் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அது எப்படி 1 yearனா, ஒரு வருஷம் இப்போ 2021 வச்சுக்கோங்களேன். 2021ல் ஃபெப்ரவரியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 100 daysல உங்களுக்கு எக்ஸாம் வரும். மேபி ஒரு மே மந்தில் ஒரு 3 மாதம் கழிச்சு எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ப்ரிலிம்ஸ் ஒரே நாள், ஏதாவது ஒரு சண்டே, நிச்சயமாக சண்டேயில் மட்டுமே எக்ஸாம்ஸ் நடக்கும். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 100 daysல உங்களுக்கு மெயின்ஸ் நடக்கும். மே எண்டில் வருதுன்னா இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், மேபி செப்டம்பர் ஆர் அக்டோபர் இந்த மந்தில் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் நியர்லி அது ஒரு 5 days நடக்கும். ஒரு வீக் ஃபுல்லாக நடக்கும். அதில் வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நடுவில் ஒரு நாள் வந்து ஒரு பிரேக் இருக்கும். தட் பிரேக் யூ கேன் யூஸ் இட் ஃபார் ரிவைசன்.
ரிவிஷனுக்கு அந்த பிரேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெயின்ஸ் முடிஞ்சு ஒரு 2 or 3 months கழிச்சு பிப்ரவரியில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்டர்வியூவில் வந்து இது வந்து ஒரு 4 monthsக்கு இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் மே 2022 உங்களுக்கு வந்து இன்டர்வியூ முடிஞ்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா February 2021 நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து மே 2022 வருது. கிட்டத்தட்ட 1.25 வருஷம் இந்த எக்ஸாம் நடக்குது. ஸோ இந்த காரணத்துக்காகவே வந்து இந்த எக்ஸாம் வந்து ஒரு ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஃபீல் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து அந்த எக்ஸாமே நடந்துட்டு இருக்காது. பட் நீங்கள் அந்த ஃபீல்ட்லேயே இருப்பீங்க. அந்த 1.25 வருஷம் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் ஃபீல்ட்லேயே இருப்பீங்க. பிகாஸ் ப்ரிலிம்ஸ் முடிப்பீங்க. ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே வந்து மார்க் டெஸ்ட்டில் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஆப்ஷனல் பேப்பர்ஸு, ஜிஎஸ் பேப்பர்ஸு, எஸ்ஏ பேப்பர், எத்திக்ஸ் பேப்பர், இது மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ அந்த மெயின்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம், அங்கே இடமே கிடையாது. நீங்கள் அடுத்தது வந்து மார்க் இன்டர்வியூஸு, உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, ஆல்ரெடி டெவலப் ஆன பர்சனாலிட்டி தான், இதுக்குன்னு நீங்கள் தனியாக பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிக்க முடியாது. ஸோ உங்கள் பர்சனாலிட்டியை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணுறது, எப்படி பேசலாம், உங்கள் வந்து கொஞ்சம் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஸோ இந்த 1.25 வருஷம் யூ வில் பி ஆல்வேஸ் ஃபீல் பிஸி. இப்படி தான் இந்த எக்ஸாம் ப்ராசஸ் போகும். ஸோ அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து தேர் ஆர் 2 பேப்பர்ஸ். ஜிஎஸ் அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் பேப்பர். இது வந்து மார்னிங் நடக்கும். 9:30 to 11:30 இந்த எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் யூ வில் பி ஹேவிங் சிசெட். இது வந்து 2:30 to 4:30 ஆஃப்டர்நூன். அதே நாள் சேம் சண்டே, ஏதாவது ஒரு சண்டேயில் இப்படி நடக்கும். ஸோ இந்த மார்னிங் பேப்பர் அப்படிங்கிறது ஜெனரல் ஸ்டடீஸ். மார்னிங்கில் நீங்கள் எழுதக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 வந்து 200 மார்க்ஸ். அதாவது 100 கொஸ்டின்ஸ்க்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. ஸோ 200 மார்க்ஸ். இதில் யூ வில் பி ஹேவிங் நெகட்டிவ் மார்க். இது வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கிற எக்ஸாம். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி மாதிரி எல்லா ஆன்சரையும் எல்லா கொஸ்டினையும் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது. இந்த ப்ரிலிம்ஸில் ஜிஎஸ் பேப்பர் 1ல் 100 கொஸ்டின்ஸ், ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 200 மார்க்ஸுக்கு. இதில் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா 1/3 ஆஃப் தி மார்க். அதாவது 1/3 ஆஃப் 2 மார்க்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் மார்க். அது வந்து 0.67. அதாவது ஒரு 3 தப்பான கொஸ்டின் அடிச்சிட்டிங்கன்னா 2 மார்க் காலி அப்படிங்கிறது தான். ஸோ 0.67 வந்து நெகட்டிவ் மார்க். இது வந்து ரெடியூஸ் பண்ணப்படும் ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும். எஸ். ஸோ இந்த ஜிஎஸ்ல இருக்கிற சிலபஸ் அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸை வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். ஸோ இதுதான் ஜிஎஸ் பேப்பர் 1. மார்னிங் பேப்பரில் நீங்கள் வந்து 200 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க. அதே மாதிரி தான் ஆஃப்டர்நூன் பேப்பர்லையும் 200 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. ஆஃப்டர்நூனில் யூ வில் பி ரைட்டிங் for 200 marks, but not the 200 questions. It is 80 questions. 80 questions-க்கு நீங்கள் வந்து 200 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. இது வந்து it is not general studies paper, it is more or less a CSAT paper. அதாவது சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இதில் 80 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்க. இதில் என்ன வரும் அப்படின்னா, இது நம்ம பின்னாடி பார்ப்போம் என்ன சிலபஸ்னு. பட் ஜஸ்ட் ஒரு என்ன வரும் அப்படிங்கிறது, நம்ம பேங்கிங் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி குவான்ஸ் இருக்கும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். அதில் தென் டெசிஷன் மேக்கிங்க்கு, லாஜிக்கல் டெசிஷன் மேக்கிங், இது மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இஃப் யூ டூ ராங், இதுலேயுமே வந்து யூ ஹேவ் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ். அகெயின் 1/3 ஆஃப் தி மார்க்ஸ், 1/3 ஆஃப் 2.5 அப்படிங்கிறப்போ 0.75 மார்க்ஸ் மாதிரி 0.80 அளவுக்கு இந்த மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். பட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, திஸ் சிசாட் இஸ் ஜஸ்ட் ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் தான். இது குவாலிஃபையிங் எக்ஸாம் மட்டுமே. அதாவது நீங்கள் 33% ஆஃப் தி மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ ஆர் பாஸ்ட். அப்போ 33% ஆஃப் 200 அப்படிங்கிறப்ப 66 மார்க்ஸ்
நீங்கள் எடுத்துட்டீங்க இந்த பேப்பரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேப்பர் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் வந்து 80 கொஸ்டின்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டைம் இருந்துச்சு, உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 80 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்பு. இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. 80 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே யூ வில் பி ஃபீலிங் கான்ஃபிடென்ட். ஸோ 50 கொஸ்டினுக்கே உங்களுக்கு வந்து அரவுண்டு 15 to 100 125 மார்க்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மார்க்ஸ் வந்து ஈஸியாக போதும் நம்மளுக்கு. அதில் மைனஸ் ஆகிட்டு ஒரு 10 மார்க்ஸ் 10 கொஸ்டின்ஸ் மைனஸ் ஆனாலுமே யூ வில் பி சேஃப் வித் 66 மார்க்ஸ். ஸோ அதை ஈஸியாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிடுவீங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சிசேட் ரொம்ப டஃப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. எஸ், சிசேட் வந்து கொஞ்சம் டஃப் ஆகிட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில். ஆல்சோ சம்டைம்ஸ் குவான்ஸுமே வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து குவான்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்ருந்தாங்க. பட் இப்போ வந்து அதுவுமே டஃப் பண்ணிட்டாங்க. பட் தட்ஸ் ஓகே. அது வந்து ஒரு சிசேட் வச்சுருக்க ஒரு சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூடு டெஸ்ட்டு தான். அவங்களுக்கு அந்த சிவில் சர்வெண்ட்டுக்கான ஆப்டிடியூட் இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம், இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் எதுக்காக இப்படி ஒரு பேப்பர் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வச்சுருக்காங்க. ஜஸ்ட் ஒரு குவாலிஃபையிங் பேப்பர், இவ்வளோ ஈஸியான பேப்பர், பட்டு வந்து இது இந்த பேப்பர் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு கூட ஒரு சிலருக்கு யோசனை வரும். பட் அப்படி ஈஸியாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த சிவில் சர்வெண்ட்டுக்குரிய ஆப்டிடியூடு இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டுக்கு தான் அது வந்து ரொம்ப ஈஸியாக படும், ரொம்ப ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும். பட் நிறையா பேர்த்துக்கு ரொம்ப ஜாலியாக இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க, ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் அட்டன் பண்ணுறவங்க, ஜஸ்ட் நம்ம சும்மா போய் எழுதி பார்ப்போம், அது என்ன பெரிய டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொல்கிறாங்க, நம்ம எழுதி பார்ப்போமே அப்படின்னு வர்றவங்களுக்கு இந்த சிசேட் வந்து தி மோஸ்ட் டஃபஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரியான கேண்டிடேட்ஸை வந்து அவங்க வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சிசேட் வச்சுருக்காங்க. மோரோவர் த ப்ரிலிமினரி எக்ஸாம், இந்த யூபிஎஸ்சியோட ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கே வந்து இன்னொரு பேர் என்னென்னா எலிமினேஷன் எக்ஸாம் தான். ஏன்னா இந்த ப்ரிலிமினரிக்கு அப்ளை பண்ணுறவங்க ஒரு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. பட் எக்ஸாம் எழுத வர என்னமோ ஒரு 3 லட்சம் பேர் தான் எழுதுவாங்க, 3லேருந்து 4 லட்சம் பேர் தான் எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த 3லேருந்து 4 லட்சம் பேர் எழுதக்கூடிய இந்த எக்ஸாம்லேருந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுறவங்க வந்து ஜஸ்ட் ஒரு 20,000 கேண்டிடேட்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 20,000 கேண்டிடேட்ஸ்லேருந்து ஒரு 3,000 கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த 3,000லேருந்து 1,000 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ 10 லேக்லேருந்து 1,000 கேண்டிடேட்ஸ் தான் செலக்ட் பண்ணப்படுறாங்க. ஃபைனல் ரிசல்ட்டை வந்து கிளியர் ஆகிட்டு அவங்க கலெக்டராகவோ ஐபிஎஸ்ஸாவோ ஐஎஃப்எஸ்ஸோ ஐஆர்எஸ்ஸோ கிளியர் ஆகிறாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமோட ஸ்கீம். ஸோ இதில் வந்து சிசேட் ரொம்ப டஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, எஸ் டஃப், பட் நீங்கள் பயிற்சி எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா மிகப்பெரிய பொறுப்பை நீங்கள் வந்து எடுத்து செய்ய போகிறீங்க. அதனால இது வந்து ஒரு டஃபஸ்டான எக்ஸாமாக தான் இருக்கும். ஸோ ஜிஎஸும் அதே மாதிரி தான். ஜிஎஸ்சில் இருக்கிற கொஸ்டின்ஸுமே ரொம்ப டஃப்பாக தான் ஃபீல் பண்ணுவோம். இப்போ 2018லேருந்து ஒவ்வொரு வருஷமுமே தி மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம் ஆஃப் தட் இயர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 2019 இட் இஸ் மோர் டஃபர் தென் 2018. 2020 இட் இஸ் மோர் டஃபர் தென் 2019 அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் இதில் வந்து டஃப் அப்படிங்கிறது இந்த மொத்த 3 ஸ்டேஜஸ்லேயுமே, இந்த எக்ஸாமில் வந்து இந்த 3 ஸ்டேஜ்லேயுமே அவங்க வந்து பார்க்குறது நாலேஜ் வந்து 2வது பட்சம் தான். நாலேஜை அவங்க டெஸ்ட் பண்ணுறது 2வது பட்சம் தான். இங்கே அவங்க டெஸ்ட் பண்ணுறது ஹவு கூல் யூ ஆர், எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து அனாலிட்டிக்கலாக இருக்கீங்க, அனலிட்டிக்கல் எபிலிட்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. அதாவது வித் மேக்ஸிமம் ப்ரெஷர் இருக்கிற இந்த ஜாபில் எவ்வளோ கூலாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு டெசிஷன், பெஸ்ட்டு டெசிஷன் எப்படி எடுக்கிறீங்க, டெசிஷன் மேக்கராக எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம், இந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமும் பார்க்குது. அது ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி. இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களை ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 months ஒரு 1 year கழிச்சு தான் உங்களுக்கு இந்த விஷயமே புரிய வரும். ஓகே, இந்த எக்ஸாம் வந்து நாலேஜை விடவும் அவங்க டெஸ்ட் பண்ணுறது வந்து வேறு என்னமோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். அது ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க, ஃபஸ்ட்டு ஒரு மெயின்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு விஸ்டம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த டெசிஷன் மேக்கர், ஒரு பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டராக தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம் தேவை ஹவு கூல் அண்ட் கம்போஸ்ட் யூ ஆர். நம்ம எவ்வளோ தெளிவாக நிதானமாக யோசித்து ஒரு முடிவை எடுக்கிறோம்
அனைத்து தரப்பு நியாயங்களையும் விசாரித்து நாம் எப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறதான் இந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலையாக இருக்கும். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை, அந்த தரமான அட்மினிஸ்ட்ரேட்டரை தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த யூபிஎஸ்சியோட இந்த எக்ஸாமினேஷனோட நோக்கமே. ஸோ திஸ் இஸ் தட் ப்ரிலிமினரி எக்ஸாம். ஜிஎஸ் பேப்பர் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன். இது வந்து ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங், சிசெட் வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான். 66 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ ஆர் குவாலிஃபைடு. ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் மெயின்ஸ். மெயின்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இங்கேயுமே ஒரு 2 குவாலிஃபைங் பேப்பர் இருக்குது. பேப்பர் ஏ அண்ட் பேப்பர் பி அப்படிம்போம். பேப்பர் ஏல வந்து எனி இந்தியன் லாங்குவேஜ் இன்க்ளூடட் இன் 8th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ எனி இந்தியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ருபி நோட்டில் பின்னாடி இருக்கும்ல, அதெல்லாம் தான் 8th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதில் தமிழும் ஒன்று. இல்லை உங்களுக்கு எது தாய்மொழியில் நீங்கள் படிச்சிருப்பீங்களோ, இல்லை எது உங்கள் தாய்மொழியோ, இல்லை எதை நீங்கள் படிச்சிருந்தீங்களோ அந்த லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதில் யூ ஹாவ் டு அப்பியர் ஃபார் திஸ் எக்ஸாம். அதில் வந்து உங்களுக்கு ஒரு 300 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம் நடக்கும். இது ஃபுல் டிஸ்கிரிப்டிவ். இது வந்து மெயின்ஸ் வந்து ஒரு ரிட்டன் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம். இட் இஸ் நாட் அப்ஜெக்டிவ் டைப், இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம். நீங்கள் எழுதிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ எஸ்ஏஸ் இருக்கும், ஷார்ட் எஸ்ஏஸ் இருக்கும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அகைன் இங்கே இருக்கும், ப்ரிசிஸ் ரைட்டிங் இருக்கும், அப்புறம் வொக்காபுலரி அண்ட் சம் கிராமர், ரொம்ப லிட்டில் கிராமர், டிரான்ஸ்லேஷன், இதெல்லாம் இந்த பேப்பர்ஸில் இருக்கும். ஈவன் பேப்பர் பி இதுவுமே வந்து ஒரு குவாலிஃபைங் தான். இது வந்து கம்பல்சரியாக கம்பல்சரி இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே இந்த பேப்பர் வச்சுருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸி. இது வந்து இது மொத்தமாலுமே இந்த எக்ஸாம் ரெண்டுமே, பேப்பர் ஏ அண்ட் பேப்பர் பி ரெண்டுமே 10th ஸ்டாண்டர்ட் அளவில் தான் இருக்கும். மெட்ரிக் ஸ்டாண்டர்ட் அளவில் தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கும். ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான். ரெண்டுலேயும் ஒரு ஷார்ட் எஸ்ஸேஸில் எழுத சொல்லுவாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி 2 எழுத சொல்லுவாங்க. அதாவது தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு எழுத சொல்லுவாங்க. வக்காப்ஸு, கிராமர் டெஸ்ட்டு, இது மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு இந்த பேப்பர் ஏ பேப்பர் பிக்கு நீங்கள் வந்து எதுவுமே படிக்கவே வேண்டியதில்லை. இதுக்குன்னு ஒரு தனியாக ப்ரிப்ரேஷன் தேவையே கிடையாது. ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. இதுலேயுமே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சொல்லப்போனால் 1/3 ஆஃப் தி மார்க் 100+ எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. பட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் திஸ் எக்ஸாம், ஆஃப் திஸ் பேப்பர், குவாலிஃபைங் பேப்பர் என்னென்னா, இந்த எல்லா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க, மெயின்ஸ் எல்லா பேப்பரையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கரெக்ட் பண்ணுறது பேப்பர் ஏ அண்ட் பேப்பர் பி தான். இந்த 2 பேப்பர்லேயும் நீங்கள் 100+ எடுத்து கிளியர் பண்ணிட்டீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் தே வில் டச் யுவர் எஸ்ஏ பேப்பர். அதுக்கப்புறம் தான் இந்த மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகிற அந்த பேப்பர்ஸை வந்து அவங்க எவாலுவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் நீங்கள் வாங்குகிற மார்க் வந்து ஜஸ்ட்டு இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜை தாண்டி வர்றதுக்கு மட்டுமே, அதாவது மெயின்ஸுக்கு உங்களை அலோவ் பண்ணுறதுக்கு மட்டுமே. இதில் நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கு மெரிட் லிஸ்ட்டில் ஆட் ஆகாது. மெரிட்டுக்கான மார்க் கிடையாது. இது ஜஸ்ட் நீங்கள் மெயின்ஸுக்கு அலோவ் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான். ஓகே, அதே மாதிரி குவாலிஃபைங் பேப்பரில் நீங்கள் வாங்குகிற மார்க், அவுட் ஆஃப் 600க்கு நீங்கள் வாங்குகிற மார்க்கு எதுவுமே வந்து உங்களோட மெரிட் லிஸ்ட்டுக்கு சேர்த்திக்க மாட்டாங்க. நீங்கள் இது கிளியர் பண்ணுறீங்க, பாஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் தே வில் ஸ்டார்ட் கரெக்டிங் யுவர் மெரிட் பேப்பர்ஸ். இதுதான் இந்த எக்ஸாமோட ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர். அது இந்த குவாலிஃபைங் பேப்பரோட இம்பார்ட்டண்டான ஃபீச்சர். ஓகே, தென் தி பேப்பர்ஸ் டு பி கவுண்டட் ஃபார் மெரிட். ஸோ இங்கிருந்து தான் த ஆக்சுவல் கேம் ஸ்டார்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து எஸ்ஏ. இதில் எல்லாமே 250 மார்க்ஸ் தான். மேக்ஸிமம் மார்க்ஸ் இஸ் 250. எஸ்ஏ பேப்பர், General Studies Paper 1, General Studies Paper 2, General Studies Paper 3, General Studies Paper 4, and then Optional Paper 1 and Optional Paper 2. இந்த 7 பேப்பர் தான், 7 பேப்பரில் வாங்கக்கூடிய மார்க் தான் உங்களுக்கு மெரிட்டில் உங்களோட லிஸ்ட்டில் வரக்கூடிய மார்க்ஸ். ஸோ அந்த 7ம் சேர்ந்து 1750 மார்க்ஸுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக எழுதுவீங்க. 1750 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் முடிச்சிட்ட உடனே வித்தின் 60 days ஆர் 80 daysல உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. எப்போ உங்களுக்கு இன்டர்வியூ, ஃபோர்நூனா ஆஃப்டர்நூனா, எந்த டேட்டு,
அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நம்ம எப்போ டெல்லி போகிறது, ஜஸ்ட் ஒரு 4 days 3 days முன்னாடி டெல்லி போயிடுறது, இன்டர்வியூக்கு 3 days முன்னாடி டெல்லி போகிறது நல்லபடியாக இருக்கும். முன்னத்த நாள் போய் இறங்கி அந்த ஃப்ளைட் டயர்டு, ரொம்ப 3 மணி நேரம் தான் போக போகிறீங்க, பட் ஸ்டில் அது ஒரு மாதிரி டயர்டு, அது மாதிரியான ஒரு ஒரு புது அட்மாஸ்ஃபியர், புது என்வாயன்மெண்ட்டில் அவங்க ரொம்ப ஒரு மாதிரியான பதட்டம் இருக்கும். ஸோ அந்த பதட்டத்தெல்லாம் வந்து கொஞ்சம் தணிச்சிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பெட்டர் வந்து ஒரு இன்டர்வியூவுக்கு ஒரு 3 days முன்னாடி டெல்லி போயிடுறது பெட்டர். ஸோ இதுதான் மெயின்ஸ் எக்ஸாமில் இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லி டிஸ்கிரிப்டிவ். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேண்ட் ரைட்டிங் அதாவது ரொம்ப அப்படியே பொயட்டிக்காக எழுதுகிற மாதிரியான ஹேண்ட் ரைட்டிங்லாம் இங்கே தேவையில்லை. லெஜிபிளாக இருக்கணும், புரியணும், அவங்க கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு புரியணும். ரொம்ப வந்து இந்த கோழி கிறுக்குங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரிலாம் இல்லாமல் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு புரிகிற மாதிரியான ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய இந்த பேப்பர்ஸ், மெரிட் லிஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும், அதுக்கான சிலபஸ் எல்லாத்தையும் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கான இதையும் நம்ம ரெண்டாவது இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நவ் இது வந்து என்னென்ன மார்க்ஸ் அப்படிங்கிறது பிளான் ஆஃப் எக்ஸாமுக்காக தான் இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ 1750 ப்ளஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு 275 மார்க்ஸ். அகெயின் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் உங்களோட நாலேஜை வந்து அவங்க இங்கேயே மெயின்ஸ்லையும் பார்த்துட்டாங்க, ப்ரிலிம்ஸ்லையும் பார்த்துட்டாங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் வந்து அவங்க நாலேஜை பார்க்க மாட்டாங்க. ஹவு கூல் யூ ஆர், வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் தி நேஷன், ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் தி ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ். ஸோ இதில் எல்லாமே மெயினாக உங்களுக்கு வந்து ஒப்பீனியன்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த நியூஸ் வந்திருக்கு, இந்த நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இப்படி ஒரு ஹாட் டாபிக் போயிட்டுருக்கு, ஹாட் இஷ்யூ போயிட்டுருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்கிறீங்க, எந்த அளவுக்கு தெளிவாக அந்த விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த விஷயத்தை, அந்த இஷ்யூவை, அந்த ப்ராப்ளமை நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் அதுக்கான சொல்யூஷனும் சரியான சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக அதையெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட். இது வந்து 275 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 2025 மார்க்ஸுக்கு நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து அப்பியர் ஆவீங்க. 2025 மார்க்ஸ். ஸோ இந்த ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில் பார்க்குற மாதிரி 2025க்கு 2025 வாங்குவேன் அப்படிங்கிறதுலாம் இங்கே வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் வந்து எந்த காலத்துலேயும் நடக்காது. இந்த எக்ஸாமில் தி டாப்பர் ஆல் இண்டியா டாப்பர்னு சொல்லுவோம்ல, ஆல் இண்டியா ரேங்க் 1, அவர் வாங்கக்கூடிய மார்க்கோட பெர்சன்டேஜ் 40%. எஸ், 40%. அதான் பாஸ் பெர்சன்டேஜ் நம்ம ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸில். இந்த 40% ஆஃப் மார்க் தான் அவங்க எல்லாருமே வந்து வாங்குவாங்க. அரவுண்டு ஒரு 1100 சம்திங் 58 இது மாதிரியான மார்க்ஸ் தான் வாங்குவாங்க. ஸோ இந்த மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே யூ ஆர் டாப்பர், ஆல் இண்டியா டாப்பர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் ஹோம் கேட்டர் வந்துடும், தமிழ்நாட்டிலே நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் 2025 மார்க்ஸ், ஐயோ இதில் எப்படி நாம் எழுதுறது அப்படிங்கிறலாம் வந்து பயப்பட வேண்டியதில்லை. இதில் மேக்ஸிமம் இந்த 250 மார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க, இந்த 250 மார்க்ஸில் எல்லாத்துலேயும் 125 + 50% எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஆல் இண்டியா டாப்பர் ஈஸியாக வந்துடுவீங்க. அது ஆல் இண்டியா ரேங்க் 1 நீங்கள் வந்துடுவீங்க. 125 மார்க்ஸ் எல்லாத்துலேயும் 125, 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தாலே. ஸோ நீங்கள் 50% ஆஃப் மார்க் எடுக்க வேண்டாம், நான் சொன்ன மாதிரி 40% எடுத்தாலும் நீங்கள் போதும், சர்வீஸில் கண்டிப்பாக உள்ள இருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் இட். ஸோ இதுதான் இந்த பிளான் ஆஃப் எக்ஸாம், preliminary exam and mains and then interview. Now let's move on to the syllabus. preliminary examல நீங்கள் பார்க்குற சிலபஸ் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, ஜிஎஸ் பேப்பர் 200 மார்க்ஸுக்கு 2 மணி நேரம் நடக்கும். இது மார்னிங் நடக்கிற எக்ஸாம், ஏஎம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், உலகத்துலேயும் நம்ம நாட்டிலையும் என்னென்னலாம் நடக்குது, என்ன முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும். அது வந்து எக்கானமி பேஸ் பண்ணி இருக்கலாம், ஃபினான்ஸ் பேஸ் பண்ணியிருக்கலாம், ஹெல்த்தை பேஸ் பண்ணியிருக்கலாம், பாலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கலாம், ஹிஸ்டாரிக்கல் வந்து அதை பேஸ் பண்ணி இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை பேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது மாதிரியான நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸு வந்து நம்ம டே டு டேயில் நியூஸ் பேப்பரில் நம்ம படிக்கிறத நம்ம கேதர் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வரணும்.
அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இது வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் அதுக்கப்புறம் நடந்ததை இதையும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் கிங்ஸை பற்றி படிப்போம், அவங்களோட எம்பையர்ஸ், அவங்க செய்த சாதனைகள், ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் ஒர்க்ஸு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டைலு, அதில் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் பேர் வச்சுருந்தாங்க, போத் ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவலுக்கு அது வரும். மாடர்ன் இந்தியாவில் பார்க்க போனீங்கன்னா இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ், அதுதான். ஸோ அது எப்படி வந்து எமர்ஜ் ஆச்சு, பிரிட்டிஷ் எப்படி உள்ளே வந்தாங்க, பிரிட்டிஷ் எதிர்த்து அந்த 200-300 வருஷம் எப்படி நம்ம வந்து போராடினோம், போராடி எப்படி நம்ம அந்த வந்து சுதந்திரத்தை வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த டாப்பிக்கு. ஸோ இது வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. தென் இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி, ஃபிசிக்கல், சோசியல், எக்கனாமிக் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்டு. ஸோ இதில் நாம் வந்து நேச்சுரல் ஈவெண்ட்ஸு, மான்சூன் என்ன, எப்படி மான்சூன் எப்படி வருது, வெதர் ஃபினாமினாஸ் என்ன, வாட் ஆர் த ஹில்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ் இதில் எப்படி ஃபார்ம் ஆச்சு, எர்த்குவாக் எங்கே நடக்குது, ஏன் நடக்குது, வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் தட். அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் பற்றி, அதாவது வேரியஸ் பீப்புள் அரவுண்ட் தி வேர்ல்டு, அவங்கள பற்றின வந்து நம்ம படிக்கிறது, ட்ரைப்ஸை பற்றி படிக்கிறது. நம்ம சொல்ல போனால் ட்ரைப்ஸு, அவங்க சிவிலைசேஷன், அதை பற்றி படிப்போம். எக்கனாமிக் ஜியாகிரஃபியில் எது இந்த மாதிரியான ஒரு ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து இங்கே ஏன் அபண்டண்ட்டாக இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வருது, அதில் எந்த இண்டஸ்ட்ரி, எந்த கண்ட்ரி வந்து டாப்பு, எந்த கண்ட்ரி வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த எக்கனாமிக் ஜியாகிரஃபியில் படிப்போம். ஸோ திஸ் இஸ் இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி. தென் கம்ஸ் இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து லைஃப் லாங் நீங்கள் இதில் எல்லா டாப்பிக்குமே நீங்கள் லைஃப் லாங் மனசில் வச்சுக்கணும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிஸ்ட்ரி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீங்கள் ஹிஸ்ட்ரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் கலெக்டராக போகிறீங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக போகிறீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அந்த மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சரியான விதத்தில் அணுக முடியும். அது எப்படி அப்படின்னா, ஒரு ஜாதி பிரச்சனையாக இருக்கும், அல்லது ஒரு குடிநீர் பிரச்சனையாக இருக்கும். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து அணுகும் பொழுது அந்த பிரச்சனை வர்றதுக்கு உரிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்கு நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி படித்தே ஆகணும். ஸோ இப்போ இருந்தே நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி மேலே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்வத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகிறப்ப அதோட ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்து மைண்டில் டெவலப் ஆகிக்கும். ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நீங்கள் அணுகிறப்ப பாரு, இதனால் நடக்குது, இதுக்கு வந்து இந்த 3 வகையான சொல்யூஷன் இருக்குது, இந்த சொல்யூஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இவங்க பாதிக்கப்படுவாங்க, இந்த சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மற்றொரு தரப்பினர் பாதிக்கப்படுவாங்க, இவங்க 2 பேர்த்தையும் சமாளித்து போகணுன்னா இந்த சொல்யூஷன் கொண்டு வரணும். இது மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் ஏற்கனவே நடந்திருக்கும், ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். ஸோ அதுக்காக அந்த ஹிஸ்ட்ரி வந்து இம்பார்ட்டன்ட். தென் ஜியாகிரஃபி ஏன் இப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கே, இப்போ நான் சொன்ன இந்த குடிநீர் பிரச்சனை சொன்னேன், சாலைகள் பிரச்சனை சொன்னேன், இதெல்லாம் இந்த பிரச்சனை வர்றதுக்கே காரணம் என்னவா இருக்குன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற ஜியாகிரஃபியாக இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பக்கத்து ஏரியாவில் நேச்சுரல் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இவங்களை வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையோடு அணுகுவாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த ரிசோர்ஸஸ் எப்படி பகிர்ந்து கொடுக்கறது, ஒரு குடி தண்ணீராக இருக்கட்டும், அல்லது விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும், இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி வந்து பகிர்ந்து கொடுக்கறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அந்த ஜியாகிரஃபியை நல்லபடியாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 ஜனவரி 26 வந்து இந்தியான்னு ஒன்று எமர்ஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுறப்ப அதுக்கு ஆதரவாக, அதுக்கு ஒரு அடிப்படையாக இருந்தது இந்த கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷன் வந்து பேஸ் பண்ணி தான் அரசாங்கங்கள் உருவாச்சு. அரசாங்கம் வந்து மக்களை வந்து ஆட்சி செய்து, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களை வந்து காப்பாற்றி அவங்களுக்கு தேவையான நல்லதுகளை செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசு அப்படிங்கிறது என்ன, மாநில அரசு அப்படிங்கிறது என்ன, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற தொடர்பு என்ன, ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன, இவங்க எப்படி வந்து அவங்களுக்கு இருக்கிற தனித்துவமான பவர்ஸ் என்ன, அவங்க எது மேலெல்லாம் அவங்களுக்குன்னு உரிய அந்த பவர்ஸை அவங்க வந்து சட்டம் இயற்றலாம், எந்தெந்த இதில் மாநில அரசும் ஒன்றிய அரசும் 2 பேரும் சேர்ந்து சட்டம் இயற்றலாம், நீதிபதிகள், அதாவது நம்ம கோர்ட்டு,
நீதிமன்றங்கள் எப்படி வந்து அமைக்கப்பட்டது, அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, அதே மாதிரி நம்ம எம்எல்ஏ எம்பிஸ் அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்குது, இது மாதிரியான விஷயங்கள், பட்ஜெட் எப்படி போடுறாங்க, எமர்ஜென்சினா என்ன, நம்ம உள்ளாட்சி தேர்தல்கள் எப்படி நடக்குது, அது எப்படி வந்துச்சு, அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து பவர்ஸ் எல்லாம் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, இது மாதிரி என்ன விஷயங்களை நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக படிச்சுக்கக்கூடியது தான் இந்த இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களோட டெசிஷன் மேக்கிங்கே இருக்கும். நீங்கள் ஃபேஸ் பண்ணுற, நீங்கள் சொல்யூஷன் கொடுக்க போகிற எந்த பிரச்சனைக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே வரையறுக்கப்பட்டிருக்க இந்த ரூல்ஸுக்குள்ளே இருந்து மட்டுமே நீங்கள் வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும். இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை விட்டு வந்து நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணி எல்லாம் நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கவே முடியாது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து தூக்கிடுவாங்க, இதில் வந்து நீங்கள் சர்வீஸ்லேருந்தே வெளியே போயிடுவணும். அது மாதிரி தான். அது மாதிரி பண்ண மாட்டோம், நம்மளுக்கு அதுக்காக தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க 1.5 வருஷம். ஸோ இந்த இந்தியன் பாலிட்டி ரொம்ப தெளிவாக மக்கப் பண்ண வேண்டாம், மக்கப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி வந்து இந்த பவர்ஸ் வந்து டைல்யூட் ஆகி எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு, இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இந்த மொத்த இந்தியன் சிஸ்டம் எப்படி இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகுது, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். ஸோ திஸ் இஸ் இட். அதுக்கப்புறம் நம்ம எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, பாவர்ட்டி, இன்க்ளூஷன், டெமோகிராஃபிக்ஸ், சோஷியல் செக்டர் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இது வந்து இந்தியன் எக்கானமி நம்ம படிப்போம். எதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ், என்ன அக்ரி பேஸ்டு இண்டஸ்ட்ரி, நம்ம இந்திய நாடே வந்து ஒரு விவசாயத்தை ஆதாரமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ இந்த இந்திய நாட்டில் இந்த விவசாயிகளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் தொழிற்சாலைகளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், என்னென்ன ஸ்பெஷாலிட்டி தொழிற்சாலைகள் இந்தியாவுக்குன்னு இருக்குது, அதுக்கப்புறம் சர்வீஸ் செக்டரில் என்னென்னலாம் வந்து நல்லது நடக்குது, பாவர்ட்டி, ஏழ்மை, வறுமை, இதையை ஒழிக்கிறதுக்கு இந்திய அரசாங்கங்கள் காலங்காலமாக என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தாங்க, அது எவ்வளோ எஃபெக்டிவாக செயல்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் அது வந்து அந்த திட்டங்களை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி அதையை திருப்பி எப்படி வந்து அடுத்த அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளங்களை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இங்கே படிப்பீங்க. அதுக்கப்புறம் டெமோகிராஃபிக்ஸ் அண்ட் சோஷியல் செக்டர் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இது மாதிரியான இந்தியன் எக்கானமி பேஸ் பண்ண இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த எக்கானமியெல்லாம் சரியாக இருந்தது அப்படின்னா தான் மற்ற எல்லாத்துக்கும் வந்து சரியான உணவு கொண்டு போய் சேர்க்க முடியும், சாலைகள் போட முடியும், மக்களுக்கு அனைத்து விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுக்க முடியும், அவங்க அந்த வறுமையிலேருந்து மீண்டு அவங்க அடுத்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு அவங்க முன்னேறி போக முடியும். அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறது, நல்லபடியான ஒரு ஆஸ்பத்திரி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை, அது மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க யோசிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த எக்கானமியை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கேயுமே நீங்கள் மக்கப் பண்ண வேண்டியதில்லை, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வர்றது வந்து ஜென்ரல் இஷ்யூஸ் ஆன் என்வாயன்மெண்டல் எக்காலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது வந்து இந்த டாபிக் வச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து IFOS இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம்ஸும் நம்ம இது கூட எழுதுகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது இதுலேயே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் IASக்கும் எழுதுவீங்க, IFOSக்கும் எழுதுவீங்க. அதில் நீங்கள் ப்ரிலிம்ஸில் அப்ளை பண்ணுறப்பவே நீங்கள் வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம், ஐ மீன் டிக் பண்ணிக்கலாம், ரெண்டுமே எழுதுறீங்களா, இல்லை IFOS மட்டும் எழுதுறீங்களா, இல்லை IAS மட்டும் எழுதுறீங்களா அப்படிங்கிறத நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பேப்பர், இந்த என்வாயன்மெண்டல் எக்காலஜி பேப்பர். இது அரௌண்ட் ஒரு 40 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இந்த என்வாயன்மெண்ட்லேருந்து வரும். ஸோ சின்ஸ் இட் இஸ் a specialty for IFOS ஆல்சோ, ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 40 கொஸ்டின்ஸ் மேஜராக இந்த என்வாயன்மெண்ட்லேருந்து வரும். ஸோ இது நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இது ஒன்றும் கஷ்டம் இல்லை, பட் ஸ்டில் இதில் வந்து ஆர்கனைசேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் என்வாயன்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன, அவங்க என்ன மாதிரியான தீர்மானங்களை வந்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் என்ன இருக்குது, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கே படிப்பீங்க. ஸோ இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக படிச்சிடலாம். தென் கம்ஸ் தி ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி இருக்கும், பயாலஜியோட இன்வென்ஷன் என்ன, இப்போ நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து டைரெக்டாக கேட்க மாட்டாங்க,
அவங்க வந்து ஒரு இன்டைரக்டாக தான் கேட்பாங்க. அது அது என்ன என்ன பிரின்சிபல் அதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறமான விஷயங்கள்லாம் கேட்பாங்க. பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜென்ரல் சயின்ஸில் வரும். இதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸில் வர்றதை ரொம்ப தெளிவாக ஒரு அனாலிட்டிக்கல் மைண்ட் செட்டோட நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ திஸ் இஸ் த திங். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது ஆப்டிடியூட் சிசாட், சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரி 80 கொஸ்டின்ஸ் இருக்கும், 200 மார்க்ஸு. ஸோ இதுதான் அந்த டாபிக்ஸ்: காம்ப்ரிஹென்ஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, பேசிக் நியூமர்சி, அதாவது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் டேட்டா சஃபிஷியன்சி, கிராஃப்ஸு, டேபிள்ஸு. ஸோ இதை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், இது நிச்சயமாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஒரு ஹை லெவல் ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இந்த திறமைகள்லாம் நிச்சயமாக இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், அனலிட்டிக்கல் எபிலிட்டி இருக்கணும், லாஜிக்கலில் திங்க் பண்ணுற அந்த அந்த ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கணும், டெசிஷன் மேக்கிங் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிசேட்டை வந்து ரொம்ப டஃப் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது. சிசேட்டுக்கு ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் ஆகுங்க. நீங்கள் சிசேட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃபீஸர் லைக் குவாலிட்டி வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த பேப்பர் வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்கீம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மஸ்ட் ரீடு புக்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்ஸ் எல்லாம் படித்தே இருக்கணும். இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தே 100% இந்த புக்ஸ் எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது 100% உண்மை, ப்ரூவ்டு ஃபேக்ட். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர்னு உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தி ஹிந்து, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், இந்தியன் எக்ஸ்பிரஸ். தி ஹிந்துவில் தமிழும் இருக்குது, இந்தியன் எக்ஸ்பிரஸில் தினமணி இருக்குது. ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் படித்தா போதும். அதில் ரொம்ப முக்கியமாக எடிட்டோரியல் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை நீங்கள் படிக்க 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 உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நீங்கள் எதுக்காக இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வர்றீங்க, ஏன் உங்களோட சேவை இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது, இந்த நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எடிட்டோரியல் செக்ஷன் வரும். இந்த எடிட்டோரியலில் இந்தியாவோட இன்டலெக்சுவல் மைண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை மக்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த எடிட்டோரியல். ஸோ இது நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு சொல்யூஷன், எப்படி நான் இப்போ தான் என்டர் ஆகிறேன், நான் என்னால் எப்படி சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்க முடியும்னா, நாம் கொடுக்க வேண்டாம், பட் இது மாதிரியான இன்டெலெக்சுவல்ஸ் கொடுக்குற சொல்யூஷனை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அப்படியே ரெப்ளிகேட் பண்ணாலே போதும், ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ அவங்க எப்படி மக்கள் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னா, இது மாதிரி நியூஸ் பேப்பர் மூலியமாக தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஈவன் கவர்மெண்ட் ஆஃபீஸர், பிரைம் மினிஸ்டர் வந்து எடிட்டோரியலில் எழுதுவார், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து நம்ம எடிட்டோரியலில் எழுதுவார். ஸோ அவங்க வந்து மக்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய மீடியமாக இருக்கிறது இந்த நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல்ஸ். அது போக நாம் சிலபஸில் பார்த்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் இந்த நியூஸ் பேப்பர்லேருந்து தான் வரும். ஸோ இதை நீங்கள் தெளிவாக படித்து நோட்ஸ் எடுத்துக்கணும். இதை நாம் எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் நாம் பார்ப்போம். இன்னொரு வீடியோவில், வரக்கூடிய வீடியோஸில் எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் புக்ஸுக்கு வருவோம். இம்பார்ட்டன்ட் புக்ஸ், என்சிஆர்டி புக்ஸ் அண்ட் தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ். நான் பார்ட் 1 வீடியோவில் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான புக்ஸ். வந்து எந்த ஒரு பயாசம் இல்லாமல் சரியான முறையில் தயாரிக்கப்பட்ட பள்ளி பாடப்புத்தகங்கள். அதையும் நாம் நல்லபடியாக படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்சிஆர்டி, இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்சியோட புக்ஸ் தான். ஸோ இந்த சிபிஎஸ்சியோட புக்ஸில் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் இருக்கும். நம்மளை வந்து நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம படிச்சிருப்போம், அந்த விஷயங்கள்லாம் மறந்துருப்போம். அதை திரும்பவும் ஞாபகப்படுத்தி நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணி ஒரு கொஞ்சம் நல்லபடியாக ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த புக்ஸ் எல்லாமே. ஸோ என்சிஆர்டி அண்ட் தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸை வந்து நிச்சயமாக நம்ம படிச்சே ஆகணும். என்சிஆர்டி புக்ஸு, இந்த புக்ஸ், தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸும் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பழைய புக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு தடவை படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த புக்ஸ் வேண்டியதில்லை. தெளிவாக நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த புக்ஸ் தேவையில்லை, நீங்கள் திருப்பி கொடுத்துடலாம். தென் கம்ஸ் அந்த சப்ஜெக்ட் வைஸ்க்கான இம்பார்ட்டன்ட் புக்ஸ். ஹிஸ்ட்ரிக்கு இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். இந்த எல்லா புக்ஸுக்குமே நான் வந்து லிங்க்ஸ், பர்ச்சேஸ் லிங்க் அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கான பர்ச்சேஸ் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஓகே, ஹிஸ்ட்ரிக்கு இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்க வந்து பிபின் சந்திரா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய புக்கு. இது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தாய்நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிது, எவ்வளோ போராளிகள் உயிரை கொடுத்துருக்காங்க, எத்தனை தலைவர்கள் இதில் எமர்ஜ் ஆனாங்க, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து என்னென்ன வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது நாம் ஒரு வந்து நீங்கள் ஐஏஎஸ்க்கு இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பட்
நீங்கள் இது வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் இந்த புக்கெல்லாம் படித்து வச்சுக்கணும். படிக்க ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்க, பொண்ணுங்க இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 6th 7th படிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கிறப்ப அவங்களையும் உட்கார வச்சு இந்த கதைகளெல்லாம் சொல்லி படிச்சு காமிங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. நம்ம இந்தியன் நேஷன் மேலே, நம்ம நாட்டு மேலே ஒரு மிகப்பெரிய மதிப்பு வரும் இந்த புக்கை படித்து முடிக்கிறப்ப. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக். இதை தவிர நிறைய புக்ஸ் இருக்குது, பட் இந்த புக்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். 100% கிட்டத்தட்ட 800 பேஜஸ் இருக்கும். 800 பேஜஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சு முடியும், 100%. தென் கம்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன், லக்ஷ்மிகாந்த், ஃபேமஸ் புக். இந்தியன் பாலிட்டி பற்றி பேசியிருக்கோம். ஸோ இதுவும் ரொம்ப 100% இந்த புக்கு வந்து நீங்கள் ஈவன் சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம் கூட ஒரு 2 வருஷத்துக்கு இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்கு. இந்தியன் பாலிட்டிக்கு, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு லக்ஷ்மிகாந்த் புக் பெஸ்ட் புக்கு. அதுக்கப்புறம் எக்கானமி, இந்தியன் எக்கானமி பை ரமேஷ் சிங், லேட்டஸ்ட் எடிஷன் அப்படின்றதாச்சும் ஒன்று இருக்கும். அதை வாங்கி இப்போ வந்து அரௌண்ட் 12th எடிஷன் வந்திருக்கு. 12th 13th எடிஷனும் வந்திருக்கு. அதை பார்த்து வாங்கிக்கிங்க. இந்தியன் எக்கானமி பற்றி ரொம்ப பர்ஃபெக்டாக, அதாவது மெயின்ஸுக்கு வரைக்குமே இந்த புக்கு வந்து இந்தியன் எக்கானமியில் ரமேஷ் சிங் அவர்களோட புக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸுக்கு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஜியாகிரஃபிக்கு வந்து மஜித் ஹுசைன், இந்தியன் அண்ட் வேர்ல்ட் ஜியாகிரஃபி. இதுவுமே ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கு இந்த புக் யூஸ் ஆகும். இது போக ஜியாகிரஃபிக்கு இன்னொரு புக் இருக்குது, சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி பை கோச்சன் லாங்ன்ட்டு ஒரு புக் இருக்கும். அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன்று அது வாங்கலாம், இல்லாட்டி இது வாங்கலாம். ஏதோ ஒன்று போதும். அதுக்கப்புறம் என்வான்மெண்ட்டில் வந்து சங்கர் ஐஎஸ் அகாடமி அவங்களோட புக்கு வந்து பெஸ்ட் புக்கு, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி. அந்த புக்கில் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டியும் கொஷின்ஸ் வரும். என்வான்மெண்ட்டு அந்த 40 கொஸ்டின் நான் சொன்னேன் இல்லையா, 40 கொஸ்டின் இந்த புக்லேருந்தே வருமா அப்படின்னா வராது. இந்த புக்லேருந்து ஒரு 4 கொஸ்டின் வரும். 4 கொஸ்டின் வந்தோன்னா கம்பல்சரியாக, ஐ மீன் கன்ஃபார்ம்டாக வந்து ஷூர் ஷார்ட்டாக 4 கொஸ்டின் அடிக்கிறதுக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் புக்ஸு. நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து கிளிக் பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த இனி வரப்போகிற காலங்களில் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இது எல்லாமே பார்ப்போம். இந்த புக்ஸுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு தான் நம்ம பேசவே போகிறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் இது வந்து ஆன்லைன் ரிசோர்ஸஸ். இது என்னென்னா, நீங்கள் இதோட லிங்க்ஸும் கீழே கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இதில் வந்து வெப்சைட்ஸ் என்னென்ன நீங்கள் ரெஃபர் பண்ணணும், கம்பல்சரியாக என்னென்ன வெப்சைட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பேசியிருக்கேன். pip.gov.in. இதிலிருந்து தான் நம்ம நியூஸ் பேப்பர்களுக்கு, நம்ம நியூஸ் சேனல்ஸுக்கு நியூஸ் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. pip.gov.in. இவங்க இஷ்யூ பண்ணுற நியூஸ் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. மினிஸ்ட்ரிஸ், ஒவ்வொரு தனித்தனி மினிஸ்ட்ரிஸ் வந்து இங்கே பேசியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து நியூஸ் ஆன் ஏர், ஆல் இண்டியா ரேடியோவோடது. இதுலேயும் ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம இது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் இருக்கிற நியூஸஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது, படிக்கிறது, பிடிக்கிறது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போ நீங்கள் இந்த வீடியோ முடிச்ச உடனே இந்த எல்லா வெப்சைட்ஸும் போய் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்ஸ் எப்படி இருக்குது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் இன்சைட்ஸ் ஆன் இந்தியா ஆர் ஐஏஎஸ் பாபா, இது ரெண்டும் வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ், கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸு. இந்த 2 இன்ஸ்டியூட்டுமே ரொம்ப சூப்பரான மெட்டீரியல்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குன்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் வச்சு மெயின்ஸுக்கு கொஸ்டின்ஸ், ஒரு மெயின்ஸ் மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம டெய்லி பார்த்து படிக்கிறப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எதை நாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது. இந்த மொத்த எக்ஸாம்லேயுமே நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, எதை படிக்கணுங்கிறத விட எதை படிக்கக்கூடாது, எதை ஒமிட் பண்ணணும், எதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே இந்த எக்ஸாம் வந்து, இந்த எதை படிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே அடுத்த அட்டம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க இந்த எக்ஸாமை. ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் இவங்களோட கொஸ்டின்ஸ், இந்த மார்க் கொஸ்டின்ஸ். இன்சைட்ஸ் ஆன் இந்தியா ஆர் ஐஏஎஸ் பாபா, இவங்க இந்த 2 வெப்சைட்ஸுமே அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதையும் போயிட்டு இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு உடனடியாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ஸ் ரொம்ப 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 அவசியமானது. யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், கூடவே இந்த விஷயங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 6th 7th 8th படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா, கொஞ்சம் அறிவு தெரிகிற வயசில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனல்ஸ்லாம் பார்க்க சொல்லுங்கள். ராஜ்யசபா டிவியில் இருக்கிற டிஸ்கஷன்ஸ், பைஜூஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்னு வரும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசன் ஐஏஎஸில் வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ்னு ஒன்று வரும். அதை மட்டுமே நீங்கள் பாருங்கள். அதில் வந்து டாப்பர் ஸ்டாக்ஸ்னெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. எங்கேயுமே இந்த மொத்த ப்ரிப்ரேஷன்லையும் ஃபஸ்ட்டு ஒரு 1 year வந்து இந்த டாப்பர்ஸ் வந்து கிளியர் பண்ணவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா ஓடி போயெல்லாம் கேட்காதீங்க. அவங்க பேசுகிறது 1 year கழித்து அதுக்கப்புறம் வரவங்ககிட்ட நீங்கள் கேட்டுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தப்பான வழிகாட்டுதலோடு அது போயிடக்கூடாது.
அவங்களுக்கு அவங்க கிளியர் பண்ணுறதுக்கு அவங்க ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நம்ம வந்து கிளியர் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க வந்து ஒரு 100 ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி அதில் அவங்க கிளியர் பண்ணாமல் போயிருப்பாங்க. பட் அந்த 100 ஸ்ட்ராட்டஜியில் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கிளியர் பண்ண ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கிளியர் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த எக்ஸாமில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப அழகான விஷயமே என்னென்னா, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுற ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. அவங்கவுங்களுக்குன்னே ஒரு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. ஒரு 1000 பேர் கிளியர் பண்ணுறாங்க ஒரு வருஷம் அப்படின்னா 1000 ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சு தான் கிளியர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ அதில் நீங்கள் இந்த ராஜ்யசபா டிவியில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டு தி பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்தியாஸ் வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். செக்யூரிட்டி ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த 3 மட்டும் பார்த்தா போதும், மற்றதெல்லாம் தேவையில்லை, டைம் வேஸ்ட்டு. பைஜு நியூஸ் பேப்பர் அனலைசிஸ், அதாவது பைஜு வெப்சைட்டில் ஐ மீன் யூடியூப் சேனலில் நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் டெய்லி நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் ஒன்று இருக்கும், அதை பாருங்கள். எக்கானமி திஸ் வீக் அப்படின்னு ஒன்று வரும், வாரம் ஒரு தடவை அது போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், அதுவும் வீக்லி ஒன்ஸ் அது போடுவாங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். தென் டாக்குமெண்ட்ரிஸ், இது வந்து என்னோடய ஹேபிட். நான் வந்து டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்குறது வந்து என்னோடய ஹேபிட்டு. ஸோ உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஹேபிட் இருக்கணும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுங்க, உருவாக்கி வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் இருந்ததுன்னா அது என்ன ஹேபிட்டோ அதை ரொம்ப ஷார்ப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இப்போ வரைக்கும் எந்த ஹேபிட்டும் இல்லைன்னா அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஹேபிட் வந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் கிரியேட்டிங் ஒரு ஹேபிட் அண்ட் பில்டிங் தட் ஹேபிட் வெரி ஹெல்த்திலி. அது ஒன்று. எனக்கு வந்து டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்குறது. ஸோ இதுக்கு நம்ம யூபிஎஸ்சிக்கு ரொம்ப அவசியமாக தேவையான டாக்குமெண்ட்ரிஸ் அப்படின்னா பிளானட் எர்த்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட்டு டாபிக்ஸை வந்து ரொம்ப சூப்பராக கவர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த கற்பனைகளை வந்து அப்படியே அந்த வேர்ல்டில் இருக்கிற நேச்சுரல் பியூட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த என்விரான்மெண்ட் படிக்கிறப்போ உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிபிசி டாக்குமெண்ட்ரியில் வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும். அது ஒரு 4 சீரிஸ் ஓடும். இந்த பிளானட் எர்த்துமே வந்து 5 சீரிஸ் இருக்கும். அரௌண்ட் ஒரு 6 மணி நேரம் ஓடும். அதை பார்த்துடணும். இதில் வந்து ஒரு 4 சீரிஸ், இதுலேயும் ஒரு 6 ஹவர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது உங்களோட அந்த மைண்டு வந்து ரொம்ப ப்ராடாக உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் மைண்டில், அதெல்லாம் உடச்சி நீங்கள் ரொம்ப ப்ராடாக திங்க் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கங்க. தென் திஸ் சாம்பிள் கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, பேப்பர் 1ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து a constitutional government by definition is a government by legislature, popular government, multi-party government, limited government. ஸோ இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ஆன்சர்லாம் இப்போ நான் சொல்ல மாட்டேன், நம்ம அதுக்குன்னு தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். இது வந்து ரொம்ப டஃப்னுலாம் சொன்னாங்கல்ல, பட் இது ஈஸியாக தான் இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி, இது வந்து எப்படி கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்குறது. தென் திஸ் இஸ் அபவுட் தி ஜியாகிரஃபி கொஸ்டின். இது ஆக்சுவலாக டெசர்ட்டில் இருக்கிற லீவ்ஸ் வந்து எது மாதிரியான லீவ்ஸ் இருக்கும், அதோட இலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரல் கொஸ்டின். நம்ம இது ப்ரிப்பேரே பண்ணாமல் இருந்தாலும் நம்ம சின்ன வயசில் அந்த கத்தாழை செடியெல்லாம் பார்த்துருப்போம், அதை வச்சே இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். தென் கம்ஸ் ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு பை, இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இது மாதிரி வருஷம் கேட்பாங்க. பட் யூ டோன்ட் வாண்ட் டு, இது வந்து ரொம்ப பார்த்து பயப்பட வேண்டாம். இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அட்டன் பண்ணலாம், இல்லைன்னா இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணியெல்லாம் படிச்சுட்டு இருக்காதிங்க என்ன யார் ரிலீஸ் பண்ணா அப்படிங்கிறதுலாம். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காண்றதுக்காக தான் இந்த கொஸ்டின்லாம் வச்சேன். தென் கம்ஸ் தி சிசேட். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த பேசேஜ் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட பேசேஜ் படித்து பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்களேன். கரெக்ட் ஆன்சரை உங்களால் சொல்ல முடியும். ரொம்ப தெளிவாக உட்காந்து யோசிச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் ஆன்சர் சொல்லுவோம். இந்த படிக்காமல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாமையே உங்களால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அது மாதிரி தான் இருக்கும் சிசேட்டு. ஸோ ரொம்பலாம் பயந்துக்க வேண்டாம், சிசேட்டு ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு. இதுவும் அதே மாதிரி தான், இதுவுமே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தென் நான் சொன்ன மாதிரி குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிக்காக கேட்கப்பட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் இதெல்லாமே இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். இதுவுமே ஈஸியாக தான் இருக்கும், சால்வ் பண்ணிடலாம். இதுவும் நம்ம லாஜிக்கல் ரீசனிங்கை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்கப்பட்ட கொஸ்டின். இதுவுமே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், இப்போவே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மெயின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டு ஒவ்வொரு பேப்பர்லேயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன டீட்டெயில்டு சிலபஸ், பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, எஸ்ஏ பேப்பர் என்ன, ஆப்ஷனல் பேப்பர் என்ன, இதெல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி இப்போ ப்ரிலிம்ஸுக்கு பார்த்த மாதிரி மஸ்ட் ரீட் புக்ஸ் ஃபார் மெயின்ஸ்
அதையும் நாம் பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.